ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோன்னாக்கா கை கட் பண்ணுவோம். கை கட் பண்ணுவோம் 4ஆக மடிச்சிடுவோம். 4ஆக மடிச்சிட்டு ப்ளவுஸோட அளவு சட்டை எடுத்து அளவு சட்டையினுடைய ஹைட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து லைனிங் எடுத்து திருப்புறதுக்காக ஒரு ½ இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஷோல்டர் ஹைட்டு, அக்கில் ஹைட்டு. அடுத்து பேக்கில் வந்து நம்ம தையல் பிடிச்சிருக்கிற தையலை கரெக்டாக நீங்கள் பிடிச்சி மெஷர் பண்ணிங்கனாவே அந்த ஷேப் உங்களுக்கு ரவுண்டாக வர்ற மாதிரி வந்துடும். அதை நம்ம அடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸையும் வெட்டிடலாம். அடுத்து மார்பு சுற்றளவு எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு எடுத்துட்டு அதில் அக்கில் அளவுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறோம். அளவு எக்ஸ்ட்ரா விட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு மார்பு சுற்றினுடைய அக்கில் அளவை கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னாலே நம்ம லைனிங்கை வந்து உள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு லைனிங்கை அதிலே செட் பண்ணுறேன். லைனிங் அதிலே செட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடித்து திருப்புறத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்கும். அடுத்து லைனிங் அதிலே செட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற மார்பு சுற்றளவினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். லைனிங் அதே சேம் அளவு வெட்டிக்கிறோம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடு வந்து பார்டர் இருக்குது. நம்மளுக்கு பார்டர் அப்படியே வேணும் அப்படின்னாக்க நம்ம லைனிங் கீழே மடித்து தைக்க மட்டும் ஒரு ½ இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிராஸ் பட்டி தைக்கும்போது கரெக்டாக பார்டர் கிட்ட நமக்கு வந்துடும். அப்போ இந்த பார்டர் அப்படியே இருக்கும். நம்ம லைனிங் மட்டும் மடிக்கிற மாதிரி இருக்கும். 1 இன்ச்சு அல்லது ½ இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஷோல்டருடைய ஹைட்டு, சட்டையோட ப்ளவுஸோட ஹைட்டுன்னும் போது கீழே நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் தான் நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு. அடுத்து நெக்கோட ஹைட்டு, கீழே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இடத்துல இருந்து நெக் அவங்களுடைய ஹைட் எடுக்கிறோம். சப்போஸ் நமக்கு அளவு வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சாக்க நம்ம மேலே ஏற்றிக்கலாம். அளவு நெக்கு ஹைட்டு கம்மி வேணும்னா மேலே ½ இன்ச்சு 1 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. அது கீழே வேணும்னா நம்ம கீழேயும் 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். இப்போ அவங்க வந்து ஸ்டார் நெக் கொடுத்துருக்காங்க. தைக்கிறது ரவுண்ட் நெக் தைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடு வந்து 1 இன்ச்சு வந்து நமக்கு கீழே டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. லோ நெக் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 1 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். அவ்வளோதான். மீதி ஷோல்டர்லேருந்து ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ முன்கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக 2½ இன்ச்சு தான் வரும். சில பேருக்கு 3 இன்ச்சும் வரும். நமக்கு ரொம்ப ஷோல்டர் கம்மியாக போடுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வரும். நீங்கள் அப்படி இருக்கும்போது அளவு சட்டை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னா 2½ இன்ச்சு வச்சு தைச்சாலே ஓகே, ஓரளவுக்கு செட் ஆகிடுங்க. இதில் நான் வந்து 2½ இன்ச்சு வைக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் அளவு 3 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் அளவு எல்லாருக்குமே மேக்ஸிமம் 3.5 அவ்வளோதான் வரும். 2½ கூட வந்துடுது சில பேருக்கு. அப்போ அளவு சட்டையிலே எடுத்து அளவு பார்க்கணுன்னா உள் சைடில் தையலோடு சேர்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்கோட ஹைட்டு எடுக்கும்போது நமக்கு முன்கழுத்திலிருந்து ஒரு 2½ இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துக்கோங்க. அந்த 2½ இன்ச்சு நம்ம பெண்ட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆம்கோல் பாருங்கள், ஹைட்லேருந்து நம்ம பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு பாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு ஏற்றி தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ அங்கே பாயிண்ட் வந்தாலும் அங்கேருந்து 1 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றணும். ஏன்னா நம்ம தைச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தையல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதுக்கே வந்துடும். அடுத்து ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு கட் பண்ணி அப்புறம் 1 இன்ச் மேலே பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இடுப்பினுடைய ஹைட் வந்து கிராஸ் பட்டிக்கு நேராக பாயிண்ட்டு கீழே வந்து ½ இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இடுப்பு இறக்கணுன்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லை அதே அளவுனா ½ இன்ச்சு வச்சுக்கோங்க.
அடுத்து முன்கழுத்துடைய ஹைட் ஊக்ஸ் போட்ட இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி அங்கே பெண்ட் பண்ணிங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உனக்கு அந்த ரவுண்டு வந்துடும். அடுத்து நம்ம டாட் ஒன்று ஃப்ரண்ட்டில் பிடிப்போம், அடுத்து கிராஸ் பட்டி தைக்குவோம். அப்போ 4வது ஊக்ஸ் கிட்டே மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டருடைய ஹைட்டு ஏற்கனவே 4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் டாட்டில் தான் எடுக்கிறீங்க, கீழே தையலுக்காக எடுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. முன்கழுத்துடைய ஹைட்டும் அகலத்தையும் பாக்ஸ் பண்ணிவிட்டு 4 இன்ச் ஷேப் எடுத்துக்கிறோம். அதே போல் ஆம்கோலும் 1 இன்ச் ஷேப் எடுக்கிறோம். முன்கழுத்து மட்டும் தான் 4 இன்ச் எடுக்கிறோம், ஆம்கோல் வந்து எப்போயுமே 1 இன்ச் தான் எடுக்கிறோம். அடுத்து கிராஸ் பண்ணி ஷேப் எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் ஏன்னா நெக் நம்மளுடைய அளவு ஷார்ட்டாக இருக்கும், பேக் நெக் கூட லோவாக இருக்கும். ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்து கட் பண்ணிக்குவோம். அடுத்து ஃப்ரண்ட்டு கீழே டாட் ஷேப் எடுக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஷேப் வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நேராக கோடு போட்டு கரெக்டாக இந்த பக்கம் ஊக்ஸ் பக்கமாக 1 இன்ச்சு மேலேயும் இடுப்பு பக்கமாக 1/2 இன்ச்சு மேலேயும் போட்டு கிராஸ் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பேக் நெக் வந்து நமக்கு ரவுண்ட் நெக்கு பாக்ஸ் போட்டு 1 இன்ச்சு பாக்ஸ் போட்டிங்கன்னா சின்ன கழுத்தாக வரும். அதே 4 இன்ச்சு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நல்லா ரவுண்டாக வரும். அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யார் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் வந்து மேலே கட் பண்ணும்போது 2 பீஸ் மட்டும் மேலே கட் பண்ணிக்கிறோம். அடுத்து பேக்கு வந்து தனியாக தாங்க வெட்டி எடுக்கணும். அது ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவு விட்டு எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சுருக்கம் வரும். சில பேர் கை ஜாயிண்ட் இடத்துல சுருக்கம் வரும், ஏன் எனக்கு இவ்வளோ துணி மீதி இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் 3/4 இன்ச்சு விட்டுக்கோங்க போதும், அவ்வளோதான். அந்த இடுப்பு சைடும் ஷோல்டர் சைடும் பாயிண்ட்டாக கட் பண்ணணும். இடையில இருக்கிற பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு 3/4 இன்ச் ஷேப் வரும். 3/4 இன்ச் ஷேப் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. அடுத்து பேக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மாடல் ப்ளவுஸுன்றதுனால நம்ம ஷோல்டர் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு பேக்குக்கு என்ன டிசைன் பண்ணமோ கேன்வாஸ் கொடுத்து நம்ம டிசைன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட்டெல்லாம் பிடிச்சி நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் எது கொடுக்குதுன்னா கொடுத்துக்கலாம். இது கிராஸ் பட்டி எடுக்கிறோம். அடுத்து ஒரு சில துணி வந்து பத்தாமல் போகும், கிராஸ் பட்டிக்கு மட்டும்தான் துணி இருக்கும், மேல் பீஸ் மட்டும் தான் இருக்கும், உள் பீஸ் துணி இருக்காது. அப்போ நம்ம லைனிங் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அளவுக்கு கொடுத்துக்கலாம். மேல் மட்டும் நம்ம கிளாத் வந்தால் ஓகே. ஷேப் வந்து கிராஸ் பட்டியோடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது 4 இன்ச்சு மட்டும் தையலுக்காக மட்டும், ஏன்னா கீழே ஒரு தையல் அடிப்போம், மேலே ஒரு தையல் பிடிப்போம். அப்போ நமக்கு 3/4 இன்ச்சு வந்தால் ஓகே. அப்போ அந்த கிராஸ் பட்டியோடைய அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா அது ஃபுல்லாக அப்படியே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கிராஸ் பட்டினுடைய இறக்கம் அதிகமான இடுப்பினுடைய இறக்கம் அதிகமாகும். அப்போ அளவு சட்டையோட பெருசாக வரும் ப்ளவுஸ். அதுக்காக தான் சொல்கிறது, கரெக்டான அளவு எடுக்கணும். இல்லைன்னா பெருசாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் பின்னாடிக்கு அளவு சரி பார்த்துட்டு மேல் பக்கம் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பீஸ் வந்தாச்சு. 2 பீஸ்க்கு நம்ம வேறு கிளாத் இல்லைன்னா நம்ம லைனிங் கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.